சரக்கு ரயிலில் தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் அமைச்சர் நாசர் மற்றும் ஆட்சியர் ஆய்வினை மேற்கொண்டனர். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். வணக்கம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே மணலி புதுநகர் பகுதியில் இருந்து கூட்ஸ் பெட்டிகள், அதாவது டீசல் ஏற்றி வந்த கூட்ஸ் பெட்டிகள் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் தடம் புரண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட டேங்கர்கள் டீசல் டேங்கர்கள் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இந்த தீ விபத்தானது சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக எரிந்து வருவதால் சம்பவ இடத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அமைச்சர் சாமு நாசர், ரயில்வே துறை ஐஜி பாபு உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் மேலும் பெட்டிகள் தடம் புரண்டதா அல்லது தீப்பற்றி எரிந்து வெடித்து சிதறியதா என்பது குறித்து தற்போது சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இதன் காரணமாக தற்போது சுற்றுவட்டார பகுதி மக்களை அப்புறப்படுத்தி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது சம்பவ இடத்திலேயே அமைச்சர் சாமு நாசர், திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் மற்றும் ரயில்வே ஐஜி பாபு ஆகியோர் சம்பவ இடத்திலே ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் அந்த தீ விபத்தில் கூடுதல் பெட்டிகள் இருந்த நிலையில் அந்த பெட்டிகளை சுமார் 5க்கும் மேற்பட்ட பெட்டிகளை தற்போது பிரித்து எடுத்து தூரமாக நிறுத்தியுள்ளனர். இருப்பினும் சுமார் 5க்கும் மேற்பட்ட பெட்டிகள் அதனுடைய இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் வெப்பமானது அனலானது அதிக அளவில் வீசி வருவதால் அந்த பணியில் சற்று தோல்வி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். தற்போது சம்பவ இடத்திலே அமைச்சர் சாமு நாசர், ஆட்சியர் பிரதாப், ரயில்வே ஐஜி பாபு உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.